ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லி தர்பார். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சூப்பரான சிம்பிளான 4 வகையான வெரைட்டி ரைஸ் எப்படி ஈஸியா பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுவும் இது நைட் டின்னருக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறமா இது பெர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இது கூட காரசாரமான பொரியல் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஸோ ரெசிபியை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி ரெசிபியை பண்ணலான்னு கிச்சனுக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கார்லிக் ரைஸ் பண்ணலாம். இந்த கார்லிக் ரைஸ் பண்றதுக்கு கொஞ்சமா கடாயில எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் இப்ப சேர்த்துக்கிறேன். ஏன்னா முதலே சேர்த்தா கரிஞ்சிரும்ட்டு நான் இப்ப சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதா நறுக்குன பூண்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம வடிச்ச சாதத்தை சேர்த்துக்கிறேன். இது வேக வச்ச சாதம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாதம் வடிக்கிற போதே நம்ம உப்பு சேர்த்துப்போம். ஸோ தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கடைசியா மல்லி இலை தூவி விட்டுருங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம மாங்காய் சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா கடுகு, 2 வரமிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்புல, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவைப்பட்டா கொஞ்சமா உளுந்தம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை, கொஞ்சமா இஞ்சி, அப்புறமா கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துட்டு 1 வெங்காயம் பெரிய வெங்காயமா சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமா இதுல மஞ்சள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நான் சாதம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா துருவி வச்ச மாங்காய் இதையும் நான் சேர்த்துக்கிறேன். உங்க புளிப்புக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க சேர்த்துக்கோங்க. கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மல்லியில தூவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா கடலைப்பருப்பு, கொஞ்சமா உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய வச்சிருங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுல காரத்துக்கு தகுந்தாப்புல. இது கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இத ஒரு இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுல 1 கப் அளவுக்கு நான் காஞ்ச கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்க ஃப்ரெஷ் கருவேப்பிலை எடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட வதக்கணும். இது நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நீங்க வதக்கணும். எனக்கு சட்டுன்னு முடிஞ்சிட்டு இப்போ இதை நம்ம ஆற வச்சு மிக்சர் ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சு வச்சோம்ல அதை உள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. மைய அரைக்க வேண்டாம், தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவைப்பட்டா கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுல 1 கப் அளவுக்கு நான் சாதத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா இதுல தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்மளோட கருவேப்பிலை சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இதுக்கப்புறமா நம்ம வெங்காய சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு 1 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கணும். நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆனதுக்கு அப்புறமா
நம்ம மீதி பொருட்கள்லாம் சேர்க்கலாம். இதுல 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலையில, கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கடைசியா மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அப்போதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சாதம் உதிரியா இருந்தா தான் டேஸ்டா இருக்கும். கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye, take care.